ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹவு டு ஏர்ன் மணி ஃப்ரம் அமேசான் அஃபிலேட். அமேசான் அஃபிலேட் மூலிமா எப்படி நம்ம மணியை ஏர்ன் பண்ணலாம், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்னென்னலாம் இதில் பார்க்க போகிறோம்னா, வாட் இஸ் அமேசான் அஃபிலேட், அமேசான் அஃபிலேட்னா என்ன, ஹவு டு கிரியேட் அமேசான் அஃபிலேட் அக்கௌண்ட், அமேசான் அஃபிலேட் அக்கௌண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம், ஹவு டு கிரியேட் அஃபிலேட் லிங்க் அண்ட் ஹவு டு ப்ரொமோட் தட். அஃபிலேட் லிங்கை எப்படி கிரியேட் பண்ணலாம், அப்புறம் அதை எப்படி ப்ரொமோட் பண்ணலாம், வாட் இஸ் த பெஸ்ட் அஃபிலேட் ப்ராடக்ட், எது வந்து பெஸ்ட்டான அஃபிலேட் ப்ராடக்ட், அப்புறம் ஹை கமிஷன் அஃபிலேட் ப்ராடக்ட், அண்ட் ஹவு டு ஜென்ரேட் ஹை இன்கம், எப்படி நம்ம இதில் வந்து அதிகமாக இன்கம் ஏர்ன் பண்ணலாம், அதுதான் நம்ம இன்றைக்கி பார்ப்போம். உங்கள்கிட்ட யூடியூப் சேனல் இருந்தாலும் சரி, வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி, ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஏதாச்சும் மொபைல் ஆப் இதெல்லாம் வச்சுருந்தால் அது மூலிமா நீங்கள் வந்து அமேசான் அஃபிலேட் லிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணலாம். வாட் இஸ் அமேசான் அஃபிலேட்? சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணீங்க. அந்த லிங்க்கை யாரெல்லாம் கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்டை வாங்குகிறாங்களோ அது மூலிமா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கமிஷன் வந்து கிடைக்கும். அதுதான் அமேசான் அஃபிலேட்ன்றது. நெக்ஸ்ட்டு, ஹவு டு கிரியேட் அ அமேசான் அஃபிலேட் அக்கௌண்ட். அமேசான் அஃபிலேட் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம், அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து க்ரோமில் வந்து amazon.in ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா மேக் மணி வித் அஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து செல் ஆன் அமேசான், அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா பிகேம் அன் அஃபிலேட், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ப்ளீஸ் ஜாயின் நவ் ஃபார் ஃப்ரீ, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய அமேசான் அக்கௌண்ட்டில் வந்து ஏற்கனவே நான் வந்து என்னுடைய அட்ரஸ்ஸு, நேமு, பின்கோடு, ஃபோன் நம்பர் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிட்டேன். அப்படி நீங்கள் உங்களோட இதில் எதுவும் ஆட் பண்ணனா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ஹூ இஸ் த மெயின் கண்டென்ட் ஆஃப் திஸ் அக்கௌண்ட், அதில் வந்து த பேயி லிஸ்டட் அபோவ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபார் யூஎஸ் டேக்ஸ் பர்பஸ் ஆர் யூஎஸ் பர்சன், நீங்கள் வந்து யூஎஸ் பர்சனான்னு கேட்கும், அதில் வந்து நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுடைய யூடியூப் சேனல் லிங்காக இருக்கட்டும் சரி, இல்லை நீங்கள் ஏதாச்சும் வெப்சைட் வச்சுருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் இதில் வந்து கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய யூடியூப் சேனல் லிங்கை வந்து நான் தரேன். கொடுத்துட்டு இப்போ என்னோடய யூடியூப் சேனல் லிங்கை நான் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். இதுவே நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஆப் வச்சுருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வாட் இஸ் யுவர் ப்ரிஃபர்டு அசோசியேட் ஐடி, உங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துட்டு இப்போ வாட் இஸ் யுவர் வெப்சைட் ஆர் மொபைல் ஆப் இஸ் அபவுட், உங்களுடைய யூடியூப் சேனல் எதை பேஸ் பண்ணியிருக்குது அதை வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் டாபிக்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப் யுவர் வெப்சைட் ஆர் மொபைல் ஆப்ஸ், இதில் வந்து உங்களோட யூடியூப் சேனலில் வந்து எந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. நான் வந்து டெக்னாலஜி ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். செகண்டரி வந்து எஜுகேஷன் பர்பஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வாட் டைப் ஆஃப் அமேசான் ஐட்டம்ஸ் டூ இன்டென்ட் டு ப்ரொமோட், நெக்ஸ்ட்டு என்னென்ன டைப் ஆஃப் அமேசான் ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ண போகிறீங்க உங்களோட வெப்சைட்லன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் டைப் ஆர் யுவர் வெப்சைட், உங்களுடைய வெப்சைட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குது. நான் வந்து யூடியூப் வச்சுருக்கனால நான் அதர்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்டரி டைப் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஹவு டு யூ ட்ரைவ் டிராஃபிக் டு யுவர் வெப்சைட், இதில் வந்து சோஷியல் நெட்வொர்க், ஃபோரம்ஸ், எஸ்இஓ, பிளாக்ஸ் இதை கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஹவு டு யூ யூட்டிலைஸ் யுவர் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் டு ஜென்ரேட் இன்கம், இதில் வந்து அமேசான் அசோசியேட் இஸ் த ஒன்லி மானிட்டைஸ் ஐ யூஸ், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்டரி தேவையில்லை. ஹவு டு யூ யூஸ்வலி பில்ட் லிங்க்ஸ், இதில் வந்து மேனுவலி வயா டெக்ஸ்ட் எடிட்டர் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹவு மெனி யூனிக் வியூவர்ஸ் டூ யுவர் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் கெட் பர் மந்த், உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு எவ்வளோ டிராஃபிக் வருதுன்னு கேட்குறாங்க. 500 to 5000 இது கொடுத்துக்கோங்க. வாட் இஸ் யுவர் ப்ரைமரி ரீசன் டு ஜாயின் அமேசான் அஃபிஷியேட் ப்ரோக்ராம், இதுக்கு வந்து டு மானிட்டைஸ் மை சைட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹவு டிட் யூ ஹியர் அபவுட் அஸ், அமேசான் அஃபிலேட் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க. ஃப்ரம் அமேசான்.in சைட் இதை கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு கேப்சா என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துருவாங்க. இப்போ தேங்க்யூ ஃபார் அப்ளை அமேசான்.in அசோசியேட் ப்ரோக்ராம். இப்போ வந்து நம்ம அமேசான் அசோசியேட் ப்ரோக்ராமில் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம். இதுதான் உங்களுடைய ஐடி. இப்போ வந்து என்டர் யுவர் பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய பேமெண்ட் அண்ட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. நான் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சைனிங் கொடுத்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து நெஃப்டி மூலிமா உங்களுடைய பேமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். நெஃப்டினா என்னென்னா இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அது மூலிமா நீங்கள் வந்து உங்களுடைய அமேசான் அக்கௌண்ட்டில் இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெஃப்டினா என்னென்னா இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அது மூலிமா உங்களுடைய அமேசான் அக்கௌண்ட்டில் இருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு மினிமம் ஏர்னிங்ஸ் வந்து இதில் வந்து 1000 இருக்கணும். 1000 ருபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ண அப்புறம் உங்களுடைய வித்ட்ரா வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட் இதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து சப்மிட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஸ்கிப்பு கொடுத்துருக்கேன். ஸ்கிப்பு கொடுத்ததுனால இப்போ வந்து உங்களோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து சப்மிட் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ண சொல்லுது. இப்போ நீங்கள் உங்களோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணோன்னா கீழே இருக்க இந்தியா கரண்ட் டேக்ஸ் ஸ்டேட்டஸ் இது வந்து இன்கம்ப்ளீட்டில் இருக்குது. இதில் வந்து போயிட்டு இண்டிவிஜுவல் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய நேமை கொடுத்துட்டு உங்களுடைய பேன் நம்பரை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சர், உங்களுடைய நேமை என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேக்ஸ் இன்ஃபர்மேஷனை சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை சேஞ்ச் பேமெண்ட் மெத்தட், அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா இங்கே போய் நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து உங்களுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். டோட்டல் ஃபீஸ் எவ்வளோ, டோட்டல் பவுண்டரிஸ் எவ்வளோ கிளிக் ஆகிருக்குது, அப்புறம் எவ்வளோ ஐட்டம் ஷிப் ஆகிருக்குது, எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்குது, எவ்வளோ ஆர்டர் ஆகிருக்குது, எவ்வளோ கிளிக் ஆகிருக்குது, கன்வர்ஷன் ரேட் எவ்வளோ ஆகிருக்குது, இது எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஹவு டு க்ரியேட் அமேசான் அஃபிலியேட் லிங்க், எப்படி நம்ம வந்து அமேசான் அஃபிலியேட் லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணலாம் அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முன்ன வந்து எனக்கு வந்து அமேசானோடைய ஹோம் பேஜ் இப்படி இருந்துச்சு. இப்போ என்னுடைய அமேசானோட ஹோம் பேஜ் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சைட் ஸ்ட்ரிப் ஆப்ஷன் வந்துருக்கு. இப்போ முன்ன வந்து இல்லை, இப்போ வந்து அமேசான் அசோசியேட் அக்கௌண்ட்டில் ஜாயின் பண்ணதுனால இப்போ வந்து சைட் ஸ்ட்ரிப் ஆப்ஷன் வந்துருக்குது. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை வந்து கிளிக் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து மைக்கை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்டோடைய அஃபிலியேட் லிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு மேலே இருக்க இந்த டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான ஷார்ட் அண்ட் லிங்கை வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் யூடியூபோடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஷார்ட் அண்ட் லிங்க்கு. இதுவே ஃபுல் லிங்க் வேணும்னா ஃபுல் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுவே இமேஜ் ஃபார்மேட்டில் வேணும்னா இமேஜ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்டில் இந்த இமேஜை கிளிக் பண்ணாங்கன்னா அது வந்து டேரெக்டாக இந்த லிங்க் இந்த பேஜுக்கு வந்துடும். இது இமேஜ் சைஸ் வந்து ஸ்மால், மீடியம், லார்ஜ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ப்ளஸ் இமேஜ் ஃபார்மேட். இப்போ பார்த்தீங்கன்னா சில வெப்சைட் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து ஷாப் நோ கொடுப்பீங்கன்னா இது வந்து இமேஜ் ப்ளஸ் டெக்ஸ்ட் ஃபார்மேட்.
இதில் யாராச்சும் வந்து ஷாப் நோட் கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக அவங்க வந்து இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த ப்ராடக்டோடைய ஷார்ட் அண்ட் லிங்க் வந்து நம்ம எப்படி யூடியூப்பில் வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். அதை வந்து நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ அங்கே காப்பி பண்ண அஃபிலியேட் லிங்க் வந்து என்னுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு டிஸ்க்ளோசர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆஸ் அன் அமேசான் அசோசியேட் ஐ ஏர்ன் ஃப்ரம் குவாலிஃபைட் பர்ச்சேசஸ் ஆட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தாச்சு. இப்போ யாராச்சும் இந்த அஃபிலியேட் லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா டேரெக்டாக அந்த ப்ராடக்டோடைய பேஜுக்கு போயிடும். இப்போ இதில் யாராச்சும் பை பண்ணாங்கன்னா அதில் செட் ஆஃப் கமிஷன் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ நம்ம வந்து அஃபிலியேட் லிங்க்கை எப்படி க்ரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரமோட் பண்ணலாம், இதை வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து அஃபிலியேட் லிங்க்கில் என்னென்னலாம் பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் ஹை கமிஷன் இருக்குது, அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு அமேசான் அஃபிலியேட் கமிஷன் ரேட் இன் இந்தியா சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன கமிஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கிச்சன் அண்ட் அப்ளிகேஷனுக்கு வந்து கிச்சன் அப்ளையன்ஸ் அண்டு கிச்சன் ஹவுஸ்வேர் அதுக்கெல்லாம் 9%, ஃபர்னிச்சர் அவுட்டோர்ஸ் டை அண்ட் டூல்ஸ் இதுக்கெல்லாம் 9%, அதுக்கப்புறம் பேபி ப்ராடக்ட்லாம் 6%, அதுக்கப்புறம் டெலிவிஷன் மொபைல் அக்சசரிஸ் இதுக்கெல்லாம் 4%. இப்போ இந்த கீழே இருக்கிற எல்லா மொபைல் ஃபோன்ஸுக்கும் 1.5%. இப்போ இந்த கீழே இருக்கிற எந்த ப்ராடக்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து கமிஷன் வந்து வராது. யூ வில் நாட் ரிசீவ் எனி அட்வர்டைசிங் ஃப்ரீ ஃப்ரம் குவாலிஃபை பர்ச்சேஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராடக்ட்: ஃப்ளைட் புக்கிங்ஸ், gift கார்டு, பில் பேமெண்ட், ரீசார்ஜஸ், வீடியோ கேம்ஸ், ப்ரைம் மெம்பர்ஷிப், அமேசான் ஃப்ரெஷ் ஆர்டர்ஸ், அமேசான் பே பேலன்ஸ், ஆப்பிள் எந்த ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கினாலும் அதில் வந்து உங்களுக்கு வந்து கமிஷன் வராது. அதுக்கப்புறம் சாம்சங்கில் இந்தந்த மாடல்லாம் வாங்கினா உங்களுக்கு கமிஷன் வராது. எம்ஐ ஃபோனில் இந்தந்த ஃபோன்லாம் வாங்கினா உங்களுக்கு கமிஷன் வராது. அப்புறம் ரியல்மி, ஓப்போ இந்த ஃபோன்ஸ் எல்லாம் வாங்கினா உங்களுக்கு வந்து கமிஷன் வராது. நெக்ஸ்ட்டு வந்து யாராச்சும் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்கள் லிங்க் மூலிமா சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு வந்து செட் ஆஃப் கமிஷன் வந்து வரும். அதான் பவுண்டி ஃபீன்னு சொல்லுவாங்க. இது வந்து அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப் பெய்டு மெம்பர்ஷிப்புக்கு வந்து 100, primevideo.comக்கு 100, அமேசான் பிஸ்னஸுக்கு 200, ஆடியபிள் ஃப்ரீ ட்ரையல் இதுக்கு 150, ஆடியபிள் பெய்டு மெம்பர்ஷிப் பிளான் இதுக்கு 150. இப்போ இதில் பெஸ்ட்டு அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ் என்னென்னா கிச்சன் அண்ட் அப்ளிகேன்ஸ், அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர்ஸ், அப்புறம் டை அண்ட் டூல்ஸ் இது மட்டும்தான் இப்போதைக்கு பெஸ்ட்டு அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸ். இதில் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக கமிஷன் கிடைக்கும். இதில் மொத்தம் 3 டைப் ஆஃப் இன்கம் இருக்குது. உங்கள் லிங்கை டைரெக்டாக கிளிக் பண்ணி அந்த ப்ராடக்ட் வாங்கினா அதுக்கான கமிஷன் உங்களுக்கு வரும். அடுத்து உங்கள் லிங்கை கிளிக் பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வேறு எந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கான கமிஷன் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து உங்கள் லிங்கை கிளிக் பண்ணி ஒரு ப்ராடக்டை பை பண்ணாமல் ஆட் டு கார்ட்டில் போட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் வித்தின் 90 டேஸ்க்குள்ளே அவங்க வாங்கிட்டாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கான கமிஷன் உங்களுக்கு வந்து வந்துடும். அப்புறம் முக்கியமான விஷயம், ஷிப் ஆகிட்டு கஸ்டமர்கிட்ட டெலிவரி ஆன அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த கமிஷன் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகும். ஹவு டு அவாய்ட் யுவர் அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் ஃப்ரம் பேன். உங்களுடைய அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் வந்து பேன் ஆகாமல் எப்படி தடுக்கலாம்? நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி மினிமம் 3 சேலாச்சும் பண்ணியிருக்கணும் வித்தின் 6 மந்த்ஸுக்குள்ளே. அப்படி 3 சேல் ஆன அப்புறம் தான் உங்கள் அமேசான் அஃபிலியேட் அக்கௌண்ட் வந்து அப்ரூவ் ஆகும். அப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் வரும், நீங்கள் அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கு அப்ரூவ் ஆகிட்டீங்கன்னு. நெக்ஸ்ட்டு உங்கள் அஃபிலியேட் லிங்கை வந்து ஷேர் பண்ணக்கூடாது வேறு வெப்சைட்டை வச்சு. எக்ஸாம்பிள் பிட்லி இல்லை வேறு ஏதாச்சும் யூஆர்எல் ஷார்ட்னர் வெப்சைட் வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த அமேசான் அஃபிலியேட்டோடைய லிங்க்கை வந்து நீங்கள் வந்து ஷார்டன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு இமெயில் மூலிமா டைரக்ட் லிங்க்கை ஷேர் பண்ணக்கூடாது. இல்லை வாட்ஸ்அப் மூலிமாவும் டைரக்ட் லிங்க் ஷேர் பண்ணக்கூடாது. அப்புறம் பர்சனல் ஃபேஸ்புக் பேஜில் ஷேர் பண்ணக்கூடாது. தனியாக பேஜை க்ரியேட் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அந்த லிங்க் இருக்கிற வீடியோவை வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலகிராம், இமெயில் அதில் ஷேர் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக டிஸ்க்ளோசரை ஆட் பண்ணணும். யூடியூப் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆஸ் அன் அமேசான் அசோசியேட் ஐ ஏர்ன் ஃப்ரம் குவாலிஃபைட் பர்ச்சேசஸ் அப்படின்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ரொமோட் பண்ணுறப்ப ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா அமேசானில் ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து வேரி ஆகினே இருக்கும். நீங்கள் வேணால் இப்படி சொல்லிக்கலாம், இந்த ப்ராடக்டோடைய லேட்டஸ்ட் ப்ரைஸை தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹவு டு ஜென்ரேட் ஹை இன்கம். நீங்கள் ஒரு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி அதை ஒரு ரிவ்யூ வீடியோவாக போட்டிங்கன்னா அதை நிறைய பேர் பார்த்து வாங்குவாங்க. இதுவே ஒரு ப்ராடக்ட்டை வாங்காமல் அதை யூஸும் பண்ணாமல் இந்த ப்ராடக்டை வாங்குங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது யாரும் வாங்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் 3 சேல் அச்சீவ் பண்ண அப்புறம் நீங்கள் அமேசான் இன்ஃப்ளூயன்சருக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க. அமேசான் இன்ஃப்ளூயன்சரில் நீங்கள் உங்களுக்கு தனித்தனியாக ப்ராடக்டை லிங்க்கை ஜென்ரேட் பண்ணாமல் எல்லா ப்ராடக்ட்டையும் ஒரே ஸ்டோரில் போட்டு ஒரே லிங்க்காக ஷேர் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.